விஜய் எவ்வளவு இதை அறிந்து பேசினார் என்று எனக்கு தெரியாது. சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றினால் நீட்டு வருமா? சங்கத்தில் தீர்மானம் போடுவது போல போடுகிறீர்கள். வாட்ஸ்அப் வழியாக இங்கிலீஷ் கஃபே மூலம் உங்களுடைய ஓய்வு நேரத்தில் ஆங்கிலம் கற்கலாம். மேலும் விவரங்களுக்கு 7418809324 இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. இது மட்டும்தான் பன்னியன்னா மில்கி மிஸ்ட், ஓன்லி மில்கி மிஸ்ட். விஜயும் சீமானும் தமிழ்நாட்டுல கூட்டணி அமைப்பாங்க. இது ஒரு யார் சொல்லுகிறாரு? சீமானே சொல்றாரு, என்னோட என் தம்பி சேர்றதை தடுக்கிறதுக்கு ஒரு பெரிய கூட்டம் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கு. சரி, விஜய் சொல்கிறாரா சேர்ந்து கொள்கிறேன் என்று? இவர் இதற்கு இவ்வளவு முக்குகிறார். நெகட்டிவ் ஓட்ஸ் உள்ள கட்சி நாட்டிலே ரெண்டு தான். ஒன்று பிஜேபி, இன்னொன்று சீமான் கட்சி. இந்த ஆளோடு சேர்ந்தால், சீமானோடு சேர்ந்தால் 20% பேர் மாற்றி வாக்களிப்பார்கள். சீமானுக்கு நெகட்டிவ் இருங்க, நான் பேசுவது ஒன்றொன்றாக புரிந்தால் தான் உங்களுக்கு அடுத்த கட்டத்திற்கு புரியும். என்ன வேண்டுமானாலும் பேசுகிறான். மீனவன் கையில் துப்பாக்கி கொடுப்பேன், சிங்களவனை சுட்டு விட்டு வந்து விடுவார்கள். இந்த பேச்சை நான் கேட்டு எனக்கு ரொம்ப பயம். ஒன்றே ஒன்று, நம்முடைய மூளை கலங்கி விடும் என்று இவருடைய பேச்சை கேட்பதில்லை. இருந்தாலும் மீறி காதிலே விடும். ஜனநாயகத்தில் செங்கோலுக்கு என்ன வேலைன்னு அவர் கேட்கிறார். ஜனநாயகத்தில் செங்கோல் என்ன? அது அதிகாரத்தின் பீடமா? உங்களுக்கு புரியவில்லை. நீங்களே திருக்குறள் படிப்பதில்லை என்று நான் சொல்லுகிறேன். விஜய் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு, நீங்க அவரோட படம் நடிச்சிருக்கீங்க, உங்களுக்கு கொஞ்சம் படம் நடிச்சது வேற. இது அவர் விஜய் கூட்டணிக்கு அழைச்சா நீங்க போவீங்க. ஆடா. இப்போ மாற்றம்னு நீங்கள் சொல்கிறீங்க. இந்த மாற்றம்னு சொல்லி தமிழ்நாட்டில் நிறைய கட்சிகள் உருவாகிருக்கு. விஜயகாந்த் ஆரம்பித்த தேமுதிகவாக இருக்கலாம், அதுக்கடுத்து கமலஹாசன் ஆரம்பித்தது, சீமான் இல்லை. சரி, என்ன விஜய் கட்சி ஆரம்பிக்கிறாரு. கட்சி ஆரம்பித்து ஒரு முதல் முறையாக அரசியல் பேசியிருக்காரு. அவருடைய அரசியல் வருகையில் ஃபஸ்ட்டு நீட் தேர்வு எதிராக அவர் பேசியிருக்காரு. இதை எப்படி பார்க்குறீங்க? நீட் தேர்வு பற்றி அவர் பேசிய சரி. என்னுடைய கருத்தும் நீட் தேர்வு ஒரு பக்கம் கிடக்கட்டும். என்னுடைய கருத்து எல்லா அதிகாரங்களும் மாநிலங்களுக்கு தான் இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் நாங்கள் தமிழ்நாடு தன்னுரிமை கழகம் என்பதை பிறப்பித்தோம். ஆகவே 4-5 அதிகாரங்கள் மைய அரசுக்கு இருந்தால் போதும். பாதுகாப்பு, அயல் விவகாரத்துறை, நோட்டடித்தல், பொது பொருளாதாரத்தன்மை, இது போன்ற 5-6 அதிகாரங்களுக்கு மேல் மத்திய அரசுக்கு தேவையில்லை. அது பெரிய வேலை. அமெரிக்காவிலே எல்லா அதிகாரங்களும் மாநிலங்களுக்கு தான் இருக்கிறது. குற்றவியல் சட்டங்களை உருவாக்கி கொள்ளுகிற அதிகாரம் கூட அவர்களுக்கு இருக்கிறது. தனி போக்காக மைய அரசு அதில் குறுக்கிட முடியாது. அப்படி சட்டங்களை மாநில அரசுகளே உருவாக்கி கொள்ளலாம். இங்கே அப்படி செய்ய முடியாது. அதனாலே மையமும் மாநிலமும் கலந்து ஒரு சட்டம் செய்ய வேண்டிய நிலை இருந்தால் மைய அரசு சொல்லுகிற சட்டம் தான் செல்லும். அதனாலே தான் நீட் அவர்கள் கான்கரண்ட் லிஸ்ட்டில் இருக்கிறது அவர்களுடைய பிடிக்குள் போய்விட்டது. நான் சொல்லுகிறேன், முதலுக்கு விஜய் எவ்வளவு இதை அறிந்து பேசினார் என்று எனக்கு தெரியாது. நானும் எல்லா கல்வி அதிகாரம், மருத்துவ அதிகாரமெல்லாம் இது போன்ற இன்னும் பல அதிகாரங்களும் மாநில அரசுக்கு இருக்க வேண்டும். என்ன செய்தார்கள்? 50 ஆண்டுகளாக இவர்கள் காங்கிரஸோடு கூட்டணியில் இருந்தார்கள், பிஜேபியோடு கூட்டணியில் இருந்தார்கள். எப்பொழுதும் அந்த அதிகாரம் கோரி அவர்களோடு உரசி இருக்கிறார்களா? எதற்காக நீ எல்லா அதிகாரங்களையும் குவித்து வைத்திருக்கிறாய் என்று ஒரு நாள் கேட்டதுண்டா? அந்த பாராளுமன்றத்தில் ஒரு நாள் பேசியதுண்டா? உங்களுடைய கூட்டணியில் நான் ஏன் பங்கு வகிக்க வேண்டும், என்னுடைய அதிகாரத்தை எனக்கு கொடு என்று கேட்டதுண்டா? நீட் என்கின்ற தேர்வு முறையை காங்கிரஸ் கொண்டு வந்தது. அதிலே திமுக கூட்டணி வைத்தது. அப்பொழுதே நான் இதற்கு கை தூக்க மாட்டேன். எங்களுடைய உரிமையை பாதிக்கின்ற ஒன்றுக்கு நான் கை தூக்க மாட்டேன் என்று வெளியே வந்தார்களா? ஈழப்போரில் ஈழம் அழிவதற்கே வெளியே வரவில்லையே இவர்கள். நீட்டுக்காக வெளியே வந்து விடுவார்கள். ஈழம் அழிந்ததற்கு என்ன காரணம்? கருணாநிதி ஆட்சியை விட்டு, மத்திய அரசாங்கத்தை விட்டு வெளியே வந்து தமிழ்நாடு அரசாங்கத்தை தூக்கி எறிந்திருந்தால் ஈழம் எப்படி அழிந்திருக்கும்? காங்கிரஸ் எப்படி போர் தொடுத்திருக்கும்? சிங்களவர்களுக்கு எப்படி உதவி இருக்கும்? அதற்கே செய்யவில்லை இவர்கள். நீட்டுக்கு செய்து விடுவார்களா? நீட்டுக்கு நான் கை தூக்க மாட்டேன் என்று சொன்னார்களா? இங்கே வந்து நீதிமன்றத்தில் வழக்கு போடுகிறார்கள். எல்லாம் கண் துடைப்பு, எல்லாமே பித்தலாட்டம். இந்த பித்தலாட்ட அரசியலை தமிழ்நாட்டுக்கு பழக்கி வைத்து விட்டார்கள். பெரியார் படத்தை போட்டுக் கொள்கிறார்கள், அண்ணா படத்தை போட்டுக் கொள்கிறார்கள், பழக்கி வைத்து விட்டார்கள். சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். நீட்டு வந்து விட்டது. உன்னுடைய நீங்கள் தோற்றுவித்ததில் தான் வந்தது. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். தோற்றுவிக்கும் போது அதை தடுக்காமல் நீதிமன்றத்துக்கு போய் தடுத்து விடுவீர்களா? தடுக்க முடியவில்லை. அது வந்து உட்கார்ந்து விட்டது. இப்பொழுது நீ சொன்னாய், நான் ஆட்சிக்கு போய் ஒரு கையெழுத்து போட்டேன் என்றால் நீட்டு போய்விடும், அதுக்கு சூழ்ச்சி எங்களிடம் இருக்கிறது என்று சொன்னாங்க. போட்டாயா? சூழ்ச்சி எதுவும் இருந்தால்? எல்லாம் பொய்யிலே பிறந்து பொய்யிலே வளர்ந்து பொய்யாகவே வாழ்கிறவர்கள் இவர்கள். சரி,
அது போகட்டும். இப்பொழுது இந்த நீட்டு உன்னிடம் இல்லை என்பதில் உனக்கு என்ன வருத்தம்? 1000 கோடி ரூபாய் சந்தை போய்விட்டது. சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றினால் நீட்டு வருமா? சங்கத்தில் தீர்மானம் போடுவது போல போடுகிறீர்கள். மேட்டூர் அணையை இத்தனாம் தேதி திறக்க வேண்டும் என்று சங்கத்தில் தீர்மானம் போடுவான், விவசாய சங்கத்தில். அது மாதிரி தீர்மானம் போடுகிறாய் நீ. இல்லை, சட்டமே நிறைவேற்றி அனுப்பிச்சிருக்காங்க. சட்டம் இல்லை, அது அது தீர்மானம். ஏற்கனவே அமைச்சிருக்காங்க, குடியரசுத் தலைவர்கிட்ட பெண்டிங் இருக்குல்ல மசோதா. அப்போ அது கான்கரண்ட் லிஸ்ட்டில் இருப்பதிலே நீ அனுப்பினால் அது செல்லுமா? மைய அரசுக்கு தான் செல்லும். உனக்கு அரசியல் சட்டமே தெரியாது. கான்கரண்ட் லிஸ்ட்டில் 2ம் இருந்தால், மைய அரசு சும்மா இருந்தால் நம்முடைய சட்டம் செல்லும். மைய அரசு அதற்குள்ளே நுழைந்து விட்டால் மைய அரசின் சட்டம் தான் செல்லும். எந்த ஜனாதிபதியாவது மைய அரசின் சட்டத்தை முடக்கி வைத்துவிட்டு மாநில அரசு அதே சட்டம் போட்டால் கையெழுத்து போடுவார்களா? இது தெரியாத அவனுக்கு. இதெல்லாம் நீ காட்டுவதெல்லாம் வேடிக்கை. அது விஜய் அந்த தீர்மானத்தை ஆதரிச்சு அதுக்கு தான் சொல்ல வர்றேன். அதனால் இவர்களுக்கு 1000 கோடி ரூபாய் சந்தை போய்விட்டது. ஆற்காடு வீராசாமி சுகாதார மந்திரியாக இருந்தபோது பெரும் வருமானம் வந்தது. அதே அவரே பேசியிருக்கிறார். இதெல்லாம் யூடியூப்பில் ஒரு காலத்தில் ரொம்ப பெரிய புழக்கத்தில் இருந்தது. என்ன வீராசாமி கட்சிக்கு பணம் இல்லை, தேர்தல் வரப்போகிறது, எதாவது செய்ய வேண்டும் என்று சொன்னால் உடனே ஆற்காடு வீராசாமி மருத்துவக் கல்லூரி இடங்களை கைப்பற்றி கொண்டு பண்ணுவார் என்று இவையெல்லாம் பேசப்பட்டு இவையெல்லாம் யூடியூப்பிலேயே புழங்கின. அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்பொழுது நான் என்ன சொல்லுகிறேன் என்றால், இது நீட் தேர்வை நீங்கள் எதிர்க்கிறீர்கள். ஒரு பெண் செத்து போய்விட்டாள். முதல் மதிப்பெண் பெற்ற பெண் நீட்டில் தோற்றுவிட்டாள். அதற்கு பிறகு 3 பெண்கள் திண்டுக்கல்லிலே இந்தியா முழுவதுக்கும் முதலாக வந்தார்கள். இவர் தோற்றார் என்பது ஒரு பக்கம் இருக்கட்டும். 3 பெண்கள் இந்தியாவுக்கே முதலாக வந்தார்கள், திண்டுக்கல்லை சேர்ந்த பெண்கள். அதையும் பார்க்குறோம். ஆகவே நீட் இருக்க வேண்டும் என்பது என்னுடைய கருத்தல்ல. நான் என்ன சொல்ல வருகிறேன் என்றால், இந்த நீட் இருந்தாலும் சரி, உன்னுடைய +2 தேர்வினுடைய அடிப்படையில் நீ மாணவர்களை தேர்வு செய்தாலும் சரி, உன்னிடம் இருக்கிற இடத்தினுடைய எண்ணிக்கை வெறும் 10,000. தேர்வுக்கு வருகிறவர்கள் தமிழ்நாட்டில் 1,50,000 பேர், தேறுகிறவர்கள் 75,000 பேர் நீட்டில். நீ என்னமோ இருக்கிறவனெல்லாம் தோற்று போனான்னு நீங்கள் நினைக்க வேண்டாம். 75,000 பேர் தேர்ச்சி அடைந்திருக்கிறான். இந்த 75,000 பேரும் பணக்காரன் தான் என்று யாரும் சொல்ல முடியாது. மத்தியதர வர்க்கம், உயர் மத்தியதர வர்க்கம், வசதி உடையவன் பெருங்கோடி தேறுகிறவன் எந்த வேலையும் பார்க்க வர மாட்டான். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆகவே அடிமட்ட மக்களுக்காக எடப்பாடியாவது ஒன்று செய்தார். ஒரு 7.5% அரசு பள்ளிகளில் படித்தவர்களுக்கு ஒதுக்கீடு கொடுத்து இந்த இடம் அவர்களுக்கு தான் என்று அவர் செய்தது ஒரு நல்ல காரியம். உன்னுடைய ஆட்சியில் சொல்லிக்கொள்ளும்படியாக செய்தது ஒன்றும் இல்லை என்பது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்பொழுது நான் என்ன சொல்லுகிறேன் என்றால், நீட்டில் 75,000 பேர் தேர்வு பெறுகிறான். 10,000 பேருக்கு தான் இடம் கிடைக்கிறது. 10,000 பேருக்கும் தனியார் கல்லூரிகளில் கோடிக்கணக்காக வாங்கி கொண்டு கீழ் மதிப்பெண் பெற்றவர்களுக்கெல்லாம் இடம் கொடுப்பார்கள். மேல் மதிப்பெண் பெற்றவர்கள் அரசு பள்ளிகளுக்கு மட்டும்தான் போவார்கள், அரசு கல்லூரிகளுக்கு. இதில் இடையில் இருக்கிறவன் வீட்டுக்கு வந்து விடுவான். குறைந்த மதிப்பெண் பெற்றவன் கூடுதல் பணம் வைத்திருந்தால் வாங்கி விடுவான் அந்த இடத்தை. கூடுதல் பணம் வைத்திருக்கிறவன் அரசு கல்லூரியிலேயே சேர்ந்து விடுவான், கூடுதல் மதிப்பெண் வைத்திருக்கிறவன். அதெல்லாம் போகட்டும். 10,000 பேர் தான் படிக்க முடியுது. 65,000 பேர் வெளியே தள்ளப்படுகிறான். தேர்ச்சி பெற்றவன், பாடுகளுக்கிடையே தேர்ச்சி பெற்றவன். கல்லூரியை பெருக்க முடியுமா? பெருக்க முடியாது. 1-2 கட்டுவீர்கள். தனியார்கள் லாபகரமான தொழில் என்று வேண்டிய அளவுக்கு உள்ளே நுழைந்து வேண்டிய அளவுக்கு இந்த தொழிலில் முதலீடு செய்திருக்கிறார்கள். இப்பொழுது என்ன நான் கேட்கிறேன் என்றால், நீட்டு ஒழிந்தால் 75,000 பேர் தேர்வார்களா? நீ சொல்லுகிற முறைப்படி +2 தேர்வில் 3.5 லட்சம் பேர் உள்ளே வருவான். இப்பொழுது 3.5 லட்சம் பேரில் நீட்டில் வடிகட்டப்பட்டு 1.5 லட்சம் முயற்சியே 1.5 லட்சம் பேர் செய்கிறான். தேறி வருகிறவன் 75,000 வருகிறான், சேருகிறவன் 10,000. போட்டிக்கான கதவு அடைக்கப்படுதுங்கிறது தானே பிரச்சனை. நீங்கள் கோச்சிங் சென்டரில் போய் லட்சக்கணக்கில் செலவு பண்ணாதானே அதில் மார்க் எடுக்க முடியுது. அதுதானே சிக்கல். மார்க் எடுக்க முடியாததால் நாம் சேரவில்லை என்பது உங்களுடைய கருத்து. கோச்சிங் சென்டரில் படிக்காத மாணவர்களால் தேர்வாக முடியலங்கிறது தானே பிரச்சனை. 75,000 பேர் 65,000 பேர் தேர்ச்சி பெற்று விட்டு வெளியே இருக்கிறாங்க. தேர்ச்சி இல்லை சார் சிக்கல். நீங்கள் அதிக மார்க் யார் எடுக்கிறாங்களோ அவங்க தானே உள்ளே போக முடியும். இல்லைங்க, உங்களுக்கு புரியலை. 1.5 லட்சம் பேர் தேர்வு எழுதுகிறான், 75,000 பேர் தேர்ச்சி அடைந்து விடுகிறான். தமிழ்நாட்டில் தேர்ச்சிங்கிறது ஒரு பேசிக் மார்க் சார். தேர்ச்சி பாஸ் ஆகி விட்டான்ல, பாஸ் ஆனவனுக்கு இடம் கொடு. 75,000 பேர் பாஸ் ஆகிவிட்டான்ல. 11ஆவது வகுப்பு பாஸ் ஆனால் கல்லூரியில் இடம் கொடுக்க வேண்டுமா இல்லையா? 10ஆவது வகுப்பு பாஸ் ஆனால் 11 இடம் கொடுக்க வேண்டுமா இல்லையா?
ஏன் நீங்கள் 75,000 பேருக்கு இடம் கொடுக்கவில்லை முதல்ல? உங்களிடம் இல்லை, வெறும் 10,000 தான் இருக்கிறது. இந்த 10,000 பேருக்கு நீங்கள் எப்படி 75,000 பேருக்கு கொடுப்பீர்கள்? அதில் பணம் வைத்திருக்கிறவன் கொஞ்சம் பேர் முண்டி வாங்கி விடுகிறான், பணம் இல்லாதவன் இந்த 7.5% மற்ற காரணங்களில் ஏதோ பண்ணி விடுகிறான், 65,000 பேர் வெளியே நிற்கிறான். நான் இதற்கு தீர்வு சொன்னேன். இந்த அரசாங்கம் எந்த ஒன்றையும் தெளிவாக செய்கின்ற ஒன்றில்லை. 2 தீர்வு இந்த அரசாங்கத்திற்கு நான் சொல்லியிருக்கிறேன். ஒன்று, கள்ளச்சாராயத்தை நீ ஆயுள் தண்டனை விதித்து ஒழிக்கவே முடியாது. ஆயுள் தண்டனை விதி, தூக்கு தண்டனையே விதி, ஒழிக்கவே முடியாது. அவனுக்கு 250 ரூபாய்க்கு குடிப்பதற்கு வசதி இல்லை, அதனால் அவன் 30 ரூபாய்க்கு குடிக்க விரும்புகிறான். கள்ளச்சாராயம் தான் கிடைக்கும். வசதியானவனுக்கு முழுவதும் நீ சாராயம் வைத்திருக்கிறாய். உன்னுடைய அரசாங்கம் இட் இஸ் ஃபார் த ஹேவ்ஸ், நாட் ஃபார் த ஹேவ் நாட்ஸ். கீழ்மட்டத்தில் இருக்கிற தொழிலாளி தாழ்த்தப்பட்டவன் அவன் 30 ரூபாய்க்கு குடிப்பதற்கு கள்ளச்சாராயத்தை குடித்துவிட்டு சாகிறான், கண்குருடாகிறான். அவனுக்கு கல்லை திறந்து விடு என்று மாற்று யோசனை. நான் ஒன்றை குற்றம் சொல்வது மட்டுமல்ல, அதுக்கு மாற்று யோசனை சொல்லுகிறேன். கல்லை திறந்து விடு, 20 ரூபாய்க்கு குடித்துவிட்டு மட்டையாவான், நல்லதில்லை. அப்பொழுதும் பெண்டாட்டி அடிப்பான், முட்டாளாகத்தான் இருப்பான். தன் மூளையை மந்தமாக்குவது தான் கல்லினுடைய தன்மை, நல்லதில்லை. முழு மதுவிலக்கு கொண்டு வர வேண்டும். அதுவரையிலும் அவனை சாகாமலாவது வைத்திரு. மாற்று சொல்லுகிறேன் இல்லையா? அது மாதிரி நான் சொல்லுகிறேன். 75,000 பேர் தேறியவன் வெளியே நிற்கிறான், நீட்டில் நொந்து போகிறான். 65,000 பேருக்கு இடமில்லை என்றால் இவன் படித்ததெல்லாம். நீங்கள் கோச்சிங் சென்டருக்கு போனான், கோச்சிங் சென்டருக்கு போய்விட்டு வந்தவன் 65,000 பேர் தேர்வில் இருக்கிறான். நீங்களெல்லாம் ஆழமாக யோசிப்பதில்லை. 65,000 பேர் கோச்சிங் சென்டருக்கு பல லட்சம் ரூபாய் செலவழித்து 5 ஆண்டுகளை 10வது 9வதிலிருந்து தயாராகி வெற்றி பெற்றானே. அவனுக்கு ஏன் இடமில்லை? இங்கே உன்னிடம் போதுமான கல்லூரி இல்லை, அதை பற்றி உனக்கு வருத்தம் இல்லை. இது குறைவாக இருந்தால் தான் காசு அடிக்கலாம், இல்லாவிட்டால் 10வது வகுப்பில் சேருவது போல் மருத்துவக் கல்லூரியில் சேர்ந்து கொள்வான். நீங்கள் என்ன வழி வச்சுருக்கீங்க? நான் சொல்லுகிறேன், ரஷ்யாவிலே 8,000 பேர் நீட் தேர்வு பெற்றவனுக்கெல்லாம் அவன் இடம் எடுக்கிறான். சீனாவிலே சேர்த்துக்கொள்கிறான், உக்ரைனிலே சேர்த்துக்கொள்கிறான், ஐரோப்பிய நாடுகளிலே சேர்த்துக்கொள். எங்கே நீங்கள் போய் விண்ணப்பித்தாலும் மேற்பணமெல்லாம் கிடையாது, சம்பளம் தான் அதற்கு கட்ட வேண்டும். இந்த சம்பளம் கட்டி படிப்பதற்கு போதுமான வசதி இல்லாத நம்முடைய ஏழை மாணவர்களுக்கு, நமக்கு இல்லாதவர்களுக்கு செய்வதுதான் நம்முடைய நோக்கம். இருப்பவன் அவன் தேவையை அவன் பணத்தால் நிறைவேற்றி கொள்வான். இவனுக்கெல்லாம் வங்கியில் கடன் கொடுப்பதற்கு நீ உத்தரவாதம் கொடு. 2,000 பேர் ரஷ்யாவுக்கு அனுப்பு, 2,000 பேர் உக்ரைனுக்கு அனுப்பு, 2,000 பேரை 10,000 பேரை சீனாவுக்கு அனுப்பு. நம்முடைய கல்வியை விட தரமான கல்வி முறையாக நடத்துகிறார்கள். இவர்களுக்கு வேண்டிய பண வசதியை வங்கியில் கடனாக பெற்றுக்கொடு. 5 ஆண்டுகள் கழித்து அவன் மருத்துவரான பிறகு கட்ட வேண்டும் என்று அவனை கையெழுத்து வாங்கிக்கொள். இல்லாவிட்டாலும் இதை செய்வதற்கு நீ கடமை பெற்றிருக்கிறாய். சும்மா நான் காலையில் பலகாரம் கொடுத்தேன் என்பதல்ல இந்த நாட்டினுடைய வளர்ச்சி. என்ன, அவன் ஏற்கனவே பலகாரத்துக்கு இல்லாமல் இல்லை, ஏதோ ஒன்று நமக்கு சாதனைக்கு வேண்டும் என்று நீ செய்கிறாய். ஆகவே நீ செய்ய வேண்டிய காரியம் இது. அதை விட்டு இவனிடமிருந்து இதை பிடுங்கி நான் என்னுடைய 1000 கோடி சந்தையை விரித்து கொள்ள வேண்டும் என்று நீ சொன்னால், இதையெல்லாம் நம்முடைய விஜய் அறிந்து பேசினாரா என்று எனக்கு தெரியாது. இந்த நீட்டை கொண்டு வந்து விஜய் போராடி ஸ்டாலின் கையில் சேர்த்தால் 1000 கோடி ரூபாய் சந்தை ஸ்டாலினுக்கு விரியும். அப்பொழுது நினைப்பார், ஓ இது இப்படியாகிவிட்டதே என்று. ஆகவே இது என்ன ஏற்கனவே நடந்தது என்று சிந்திக்க வேண்டும். இது சந்தை, திமுகவுக்கு பெரிய சந்தை. விஜயும் சீமானும் தமிழ்நாட்டில் கூட்டணி அமைப்பாங்க, இது ஒரு யார் சொல்லுகிறார்கள்? விஜய் சொல்லுகிறாரா? சீமானே சொல்கிறாரு, என்னோட என் தம்பி சேர்றதை தடுக்கிறதுக்கு ஒரு பெரிய கூட்டம் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கு அப்படின்னு. சரி, விஜய் சொல்லுகிறாரா சேர்ந்து கொள்கிறேன் என்று? விஜய் இன்னும் அரசியலே பேசலை. இல்லை, இவர் போய் விஜய்கிட்ட நம்ம 2 பேரும் கூட்டு சேருவோம் என்று சொல்லி அவர் ஒப்பு கொண்டு விட்டால் செய்தி முடிந்தது. அதில் என்ன பாடு இருக்கிறது? இவர் இதற்கு இவ்வளவு முக்குகிறார். இடையில் இருப்பவர்களும் எப்படி நீங்கள் என்னை பார்க்க விரும்புகிறீர்கள், இடையில் இருக்கிறவரும் உங்களை தடுக்கிறார் என்று போகாதீர்கள், அந்த ஆள் நல்ல ஆள் இல்லை, இவர் பார்க்க போகாதீர்கள் என்று சொல்லுகிறார் என்று வைத்துக்கொள்ளுங்கள். நீங்கள் தெளிவாக முடிவெடுத்தால் என்னை பார்க்க வரலாம்ல. அது மாதிரி சேருவதென்றால் சேரலாம். ஆனால் நான் ஒன்று சொல்லுகிறேன், தமிழ்நாட்டில் இவர் இதுவரையிலும் 10% மேல் வாக்கு வாங்காத காரணத்தினால் இவருக்கு எதிரான வாக்குகளை பற்றிய கருத்து மக்களுக்கு தெரியவில்லை, அரசியல்வாதிகளுக்கும் தெரியவில்லை, பத்திரிகைகளுக்கும் புலப்படவில்லை. சீமானுக்கு எதிராக வாக்குகள் இருக்குன்னு சொல்லி எதிரான வாக்குகள் 20 விழுக்காடு இருக்கிறது. அதாவது பிஜேபியோடு நீங்கள் சேர்ந்தால் 12% வாக்குகள் இழந்து விடுவீர்கள். அப்படித்தான் ராமதாஸ் தர்மபுரியில் 1.5 லட்சம் வாக்குகளை இழந்தார். எதற்காக பிஜேபியோடு சேருவது? அதிமுகவோடு சேர்ந்தால் நெகட்டிவ் ஓட்டு இல்லை, பாசிட்டிவ் ஓட்டு இருக்கிறதா இல்லையா என்பது வேறு.
அதை நீங்கள் கணக்கு பார்த்து சேருங்கள். இவரோடு சேர்ந்தால் இவனெல்லாம் வாக்களிக்க மாட்டான் என்று எந்த சமூகத்தையும் எந்த மதத்தையும் எதிராக அதிமுக வைத்திருக்கவில்லை. அவர் வேண்டாம் என்று நீங்கள் மந்திரி பதவிக்காக சேர்ந்தீர்கள். 1.5 லட்சம் வாக்குகள் முஸ்லீம்கள் உங்களுக்கு தருமபுரியில் வாக்களிக்கவில்லை. பிஜேபியோடு சேருவதனால் லாபம் இருக்க வேண்டும். உங்களுடைய 5% வாக்கு அவனுக்கு போகிறது, அவனுடைய நெகட்டிவ் வாக்கு உங்களுக்கு வருகிறது. புரிகிறதா? அதனாலே எந்த ஒரு அறிவுள்ள கட்சியும் பொதுத்தன்மையுடைய கட்சி நெகட்டிவ் வாக்குன்னு எந்த அடிப்படையில் சொல்றீங்க? 12% முஸ்லீம்கள் வாக்களிக்கவில்லையே. சீமானுக்கு நெகட்டிவ் இருங்க, நான் பேசுவது ஒன்றொன்றாக புரிந்தால் தான் உங்களுக்கு அடுத்த கட்டத்திற்கு புரியும். சரி, நெகட்டிவ் ஓட்டு புரிகிறதா? பிஜேபியோடு சேர்ந்தால் 12% வாக்கு கூட்டு சேர்ந்த தண்டனையாக உங்களுக்கு வரும். புரிகிறதா? சரி. அதே மாதிரி சீமானுக்கு ரெட்டியார் தமிழன் இல்லை, நாயுடு தமிழன் இல்லை, அருந்ததியர் தமிழன் இல்லை, 24 மணி செட்டியார் தமிழன் இல்லை, எவனும் தமிழன் இல்லை. 200 ஆண்டு காலமாக இங்கே வாழ்கிறார்கள், தமிழிலே பயில்கிறார்கள், தமிழிலே சிந்திக்கிறார்கள். ஒருவனுடைய மொழி தாய்மொழி எது என்பது எப்படி தெரியும் தெரியுமா? நீங்கள் நீலுகுண்டா என்று சொல்வதில் தெலுங்காக ஆகிவிட மாட்டீர்கள். நீங்கள் அரசியலை சிந்திக்கிறீர்கள், பிறவற்றை சிந்திக்கிறீர்கள், தொழிலை சிந்திக்கிறீர்கள், தமிழில் தான் சிந்திக்கிறீர்கள். உங்களுக்கு போதுமான சொல்லோட்டம் கிடையாது தெலுங்கில் சிந்திப்பதற்கும் கன்னடத்தில் சிந்திப்பதற்கும். வீட்டிலே ஒரு ஜாதி மொழியாக அதை வைத்துக் கொள்கிறீர்கள். அம்மாவோடும் பெட்டாட்டியோடும் நம்முடைய பிள்ளையோடும் பங்காளியோடும் பேசுவதற்கு உங்களுக்கு அது ஒரு வீட்டு மொழியாக இருக்கிறதே தவிர அது உங்களுடைய தாய்மொழி என்கின்ற தன்மையை கூட அது பெற்றிருக்கவில்லை என்று நான் சொல்லுகிறேன். ஏனென்றால் உங்களுடைய சிந்தனை மொழி அது இல்லை. ஜவஹர்லால் நேருவுக்கு சிந்தனை மொழி ஆங்கிலம். அதுபோல் இவர்களுக்கு சிந்தனை மொழி தமிழ் தான். தமிழிலே தான் பயிலுகிறார்கள், தமிழிலே சிந்திக்கிறார்கள். ஒரு நடிகையோடு நடனமாடுவதாக கனவு காண்பதும் தமிழிலே தான் கனவு காண்கிறார்கள். அப்புறம் எப்படி அவன் தமிழன் அல்லாதவனாவான்? 600-700 ஆண்டுகளாக இந்த மண்ணுக்காகத்தான் அவர்கள் ஆளுகிறார்கள். ஈழத்தமிழனுக்கு ஒரு சிக்கல் என்றால் வந்து நிற்கிறவர்களிலே 1 கோடி பேரில் 70 லட்சம் பேர் தெலுங்கு பேசுகிறவரும் கன்னடம் பேசுகிறவரும். ஆகவே அவன் நமக்கு அயலாக இல்லை. அவனை போய் நீ தமிழன் இல்லை, இவன் ஆளக்கூடாது, இவனுக்கு கவுன்சிலர் பதவி கூட கிடைக்கக்கூடாது, இவன் எதுக்கும் இல்லை, நாங்கள் ஆளுவதற்கு பிறந்தவர்கள், இவர்கள் வாழ்வதற்கு சோத்தை தின்பதற்கு பிறந்தவர்கள் என்று பேசி ஒரு மனிதன் வைத்திருப்பதில் அந்த மக்கள் இவனுக்கு வாக்களிப்பதில்லை. ஈரோட்டில் அருந்ததியர் காலனிக்கு சென்றபோது அந்த மக்கள் விரட்டி விட்டார்கள். ஆகவே இதான் அவர்களுடைய மனப்பான்மை என்று தெரிகிறது. ஆனால் அது ஏன் வெளிப்படவில்லை என்றால் நீங்கள் இன்னும் விரிவான வாக்குக்கு போகவில்லை. எல்லா மக்களின் வாக்குகளையும் நீங்கள் குறிவைக்கின்ற போது உங்களுக்கு தெரிய வரும் இவர்களுடைய வாக்கு நம்முடைய வாக்கு இல்லை என்று. இப்பொழுது உன்னோடு சேர்ந்ததற்கு, பிஜேபியோடு சேர்ந்ததற்கு முஸ்லீம்கள் பிஜேபியோடு சேர்ந்தவனை தண்டித்து 12% வாக்கை விலக்கி கொள்ளுகிறார்கள். இந்த ஆளோடு சேர்ந்தால், சீமானோடு சேர்ந்தால் 20% பேர் நம்ம எல்லாம் தமிழன் இல்லை என்று நினைக்கின்ற கூட்டம் அவரோடு சேர்ந்து தானே இவர் ஆட்சி அமைக்கப் போகிறார், நமக்கும் பெரிய கெடுதலாக வரும் என்று மாற்றி வாக்களிப்பார்கள். ஆகவே நெகட்டிவ் ஓட்ஸ் உள்ள கட்சி நாட்டிலே 2 தான். ஒன்று பிஜேபி, இன்னொன்று நம்முடைய சீமான் கட்சி. இதை யாரும் யோசிக்கவில்லை. கூட்டு சேருகின்ற போது தான் இந்த உண்மை தெரிய வரும். கூட்டு சேர்ந்து விஜய் தண்டிக்கப்பட்டால் தெரிந்து கொள்வார். இல்லாவிட்டால் அவர் விருப்பம், எனக்கு அதை பற்றிலாம் இல்லை. அவருடைய கட்சி அவர் யாரோடு வேண்டுமானாலும் சேரட்டும். இவர் பயப்படுகிறார், இளைஞர்களை எல்லாம் அரித்து கொண்டு போய்விடுவார் விஜய் என்று பயப்படுகிறார். தன்னுடைய சீமான் பயப்படுகிறார். ஏனென்றால் நம்ம ஒரு பேச்சும் இல்லாமல் ஒரு கோணமானா என்று பேசுகிற பேச்சுக்கு கொஞ்சம் பேர் ஏன் வருகிறார்கள் என்றால் 15% வாக்குகள் தமிழ்நாட்டிலே அல்லாடுகின்றன. திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் போகாமல் இவர்கள் 2 பேரும் மோசமானவர்கள் என்று வெளியே வாக்களிக்க நினைக்கிறார்கள். அவர்கள் ஒரு கட்டத்தில் விஜயகாந்துக்கு வாக்களித்தார்கள். விஜயகாந்தினுடைய மறைவுக்கு பிறகு ஒரு கட்டத்தில் சீமானுக்கு வாக்களிக்கிறார்கள். இடையில கமலஹாசனுக்கு வாக்களித்தாங்க. அளிப்பார்கள். அவர் தாக்கு பிடிக்கவில்லை, போய்விட்டார். இன்னொருவர் வந்தாலும் வாக்களிப்பார்கள். உங்களுக்கு இந்த 15% வாக்குகள் திமுக அதிமுக அல்லாத கூட்டத்திற்கு தான் போகிறது, பங்கிடப்படுகிறது அல்லது மொத்தமாக போகிறது. நான் சொல்லக்கூடியதா பெரும்பகுதியை விஜயகாந்த் அடைந்தார். இப்பொழுது பெரும்பகுதியை ஏறத்தாழ இவர் சீமான் அடைகிறார். இன்னொருவர் வந்தால் பங்கிட்டு கொள்வார். புரிகிறதா? இந்த மாதிரியான அல்லாடுகின்ற வாக்கில் யாருக்கு போடக்கூடாது என்பதுதான் முக்கியமே தவிர யாருக்கு போட வேண்டும் என்பது முக்கியமில்லை. அதிமுக திமுகவுக்கு போட வேண்டாம் என்று நினைத்தவர்கள் தான் விஜயகாந்துக்கு போட்டார்கள். விஜயகாந்துக்கு அது பாசிட்டிவ் ஓட்டாக மாறுவது என்பது திமுக அதிமுகவை போல இவரும் வளர்ச்சி பெற வேண்டும். இப்பொழுது சீமானுக்கு விழுவதும் இந்த மாற்று ஓட்டு தான். அவனுக்கு போகக்கூடாது என்று நினைக்கிறவர்கள், ஒரு நாய்க்குட்டியை நீங்கள் அந்த இடத்துல வைத்தாலும்
அவர்களுக்கும் இந்த 7-8% வாக்குகளெல்லாம் கிடைக்கும், 10% வாக்கும் கிடைக்கும். இதெல்லாம் அரசியலை நாம் கூர்ந்து பார்க்கிற போது இப்படித்தான் நடக்கிறது என்று நமக்கு தெரிகிறது. ஆனால் இதில் இவருக்கு என்ன பயம் வந்து விட்டதென்றால், இந்த இளைஞர்கள் ஒன்றும் இல்லாமல் நம் பின்னால் தெரிகிறார்களே, என்ன வேண்டுமானாலும் பேசுகிறார். மீனவன் கையில் துப்பாக்கியை கொடுப்பேன், சிங்களவனை சுட்டு விட்டு வந்து விடுவார்கள், அவ்வளோதான், அதற்கு ஈழம் கிடைத்து விடும் என்று பேசுகிறார். இந்த பேச்சை நான் கேட்டு எனக்கு ரொம்ப பயம் ஒன்றே ஒன்று, நம்முடைய மூளை கலங்கிவிடும் என்று இவருடைய பேச்சை கேட்பதில்லை, இருந்தாலும் மீறி காதிலே விடும். ரொம்ப உளறுகின்ற மனிதர்களில் தமிழ்நாட்டில் 3 பேர். எவ்வளவு சொன்னாலும் இந்த ஆர்.என். ரவிக்கு அறிவு வராது. ஒரு கவர்னருக்கு, கவர்னராக இருக்கிறாரே ஆர்.என். ரவி, எவ்வளவு பேசுங்கள், எவ்வளவு புகட்டுங்கள், அறிவே வராது. உளறி தள்ளுவார். அண்ணாமலையும் அப்படிதான். திமுககாரன் தான் 48,000 கோடி முன்வாசல் வழியாக வருகிறது, 48,000 கோடி பின்வாசல் வழியாக வருகிறது, மது வேண்டும் என்று சொல்கிறான். அண்ணாமலைக்கு என்ன கொள்ளை வந்தது? மதுவிலக்கு சாத்தியமில்லை. இவருக்கும் லாபி எல்லாம் இருக்கிறது போல் இருக்கிறது. சரி, 3வது இந்த சீமான் உளறுவதில் மன்னன். என்ன இப்பொழுது 4வதாக இதில் ஒரு ஆள் சேர்ந்திருக்கிறார். நம்முடைய மதுரை எம்பி, அவர் பேர் என்ன, வெங்கடேசன், சிபிஎம் எம்பி சு வெங்கடேசன். அவர் பாராளுமன்றத்தில் பேசியிருக்கிறார். செங்கோல் தமிழ்நாட்டில் மன்னர்கள் வைத்திருந்தது, மன்னர்களெல்லாம் 200 வைப்பாட்டி வைத்துக் கொள்கிறார்கள், பெண்களை கேவலப்படுத்தியவர்கள், அடிமைப்படுத்தியவர்கள், வைப்பாட்டி வைத்து கொண்டதினால் அவர்களெல்லாம் கேவலமாகி விட்டார்கள். வைப்பாட்டி வைத்து கொள்ளாமல் 7 கோடி பேர் வாழ்ந்திருக்கிறான். அவன் இல்லை, மண் வைப்பாட்டி வைத்திருந்தானா, அந்தப்புறம் வைத்திருந்தானா, அவன் வைத்திருந்தது செங்கோல். இந்த செங்கோல் வைப்பாட்டி பெண்ணை இழிவுபடுத்துகிறார்களாம். இப்பொழுது இந்த பாராளுமன்றம் என்ன சொல்லுகிறது? பெண்ணை இழிவுபடுத்துகிற கலாச்சாரமான செங்கோலை கொண்டு வந்து நீங்கள் ஊன்றியிருக்கிறீர்களே, இதில் பெண்ணடிமைத்தனத்தை ஓங்குவிக்கின்ற இந்த முயற்சிக்கு மோடி என்ன சொல்ல போகிறார் என்று கேட்கிறார். இதா பெண்ணடிமைத்தனம்? நான் காலையிலே ஒரு நிகழ்ச்சிக்கு சொன்னபோது இதை சொன்னேன். மாசேதுங், அவருடைய ப்ரைவேட் லைஃப் ஆஃப் மாசேதுங் என்று சொல்லி ஒரு புத்தகம் வந்திருக்கிறது. மிகச்சிறந்த புத்தகம், அவர்கள் நாட்டிலேயே எழுதி வெளியிடப்பட்ட புத்தகம். மாசேதுங் பெரிய புரட்சியாளன், அவனை விட மார்க்சிய சிந்தனையாளன் கிடையாது. மார்க்ஸ் ஏங்கல்ஸுக்கு பிறகு லெனின், அதற்கு பிறகு மாவோ தான் சுயமாக சிந்தித்தவர்கள். அவ்வளவு சிறந்த புரட்சியாளன், அந்த நாட்டை விடுதலை செய்தவன், ஜப்பான்காரனிடமிருந்து பிறரிடமிருந்து விடுதலை செய்து அந்த நாட்டை ஒன்றுபடுத்தியவன், மீண்டும் பழைய கால மற்ற பேரரசர்களைப் போல ஒருங்குபடுத்திய ஒரு மாமனிதன் அவன். அவனுடைய ஆட்சி முறை கம்யூனிசம் என்பது தோற்றது என்பது ஒரு பக்கம் இருக்கட்டும், அவ்வளவு பெரிய புரட்சியாளன் அவன் தனி ரயிலில் 4 கேரேஜ் போட்டுக்கொண்டு ஒவ்வொரு ஊராக 1500 கிலோமீட்டர் போகிற போது இவர் ஒரு தனிப்பெட்டியில் இருப்பார், ஒரு பெட்டி நிறைய இளம்பெண்கள் வருவார்கள். எழுதியிருக்கிறார், இளம்பெண்கள் வருவார்கள். ஏன் ஒரு பெட்டி நிறைய என்றால், யாரை தேர்வு செய்வது என்பதை அவர் முடிவு செய்ய வேண்டும் என்பதனால். அதனால் அவர் புரட்சியாளன் இல்லையா என்று கேட்டேன் நான். வைப்பாட்டி வைத்துக் கொள்ளுகின்றவன் நல்ல சிறந்த நீதிமானாகவும் இருப்பான். செங்கோலினுடைய அடையாளம் அறம் சார்ந்து ஓரம் இல்லாமல் கண்ணோடாது நீதி சொல்லுவது தானே தவிர, நீ திருக்குறளே படிப்பதில்லையே நீங்கள். ஜனநாயகத்தில் செங்கோலுக்கு என்ன வேலைன்னு அவர் கேட்குறாரு. ஜனநாயகத்தில் செங்கோல் என்ன, அது அதிகாரத்தின் பீடமா? உங்களுக்கு புரியவில்லை, நீங்களே திருக்குறள் படிப்பதில்லை, நீங்களே திருக்குறள் படிப்பதில்லை என்று நான் சொல்லுகிறேன். செங்கோன்மை என்ற ஒரு அதிகாரம் எழுதியிருக்கிறார். ஓர்ந்து கண்ணோடாது இறை புரிந்து யார் மாட்டும் தேர்ந்து செய்வகுதே முறை. ஓர்ந்து கண்ணோடாது யார் மாட்டும் தேர்ந்து செய்வது அதுவே முறை என்று நீதி செங்கோன்மைக்கு சொல்லுகிறார். மனிதன் என்றால் தனக்கு வேண்டியவனிடம் ஒரு மாதிரி நீதி சொல்லுவான், வேண்டாதவனுக்கு ஒரு நீதி வைப்பான். நம்முடைய கட்சிக்காரர் பொன்முடி தண்டனை அடைந்தாலும் அமைச்சராக வைத்திருப்பார். போடா நாயை, பொதுமக்களுடைய பணத்தை சாப்பிடுகிறவனுக்கு என்ன, எனக்கு வேண்டியது என்ன, உனக்கு வேண்டியது என்ன, என் கட்சி என்ன, உன் கட்சி என்ன என்று சொல்வது பொதுவான ஆட்சி முறை. திருவள்ளுவர் சொல்லுகிறார், ஒரு மன்னன் கண்ணோடக்கூடாது என்று சொல்லுகிறார். தயவு தாட்சிணியம், நமக்கு வேண்டியவன் வேண்டாதவன் என்ற பாகுபாடு இல்லாமல் முறைமை செய்தல் இருக்குது, நீதி செய்தல் இருக்கிறதே, அதற்குத்தான் செங்கோன்மை. செங்கோன்மை அதிகாரத்தினுடைய சின்னம் என்று நினைப்பவன் முட்டாள். செங்கோன்மை அறத்தின் சின்னம், செங்கோன்மை நீதியின் சின்னம், செங்கோன்மை ஓரம் இல்லாமல் நீதி சொல்வதின் சின்னம். அது என்ன என்றே இந்த வெங்கடேசனுக்கு தெரியவில்லையே. அவர் ஒரு பூர்சுவாவாக ஆகிவிட்டார். இப்பொழுது எம்பியாக ஆகி கம்யூனிஸ்ட் கட்சியிலே ஒரு பூர்சுவாவை போல வாழ்கிறார்கள் இவர்கள். உங்களுக்கே தெரியவில்லையே. உடனே ஒரு கேள்வி தானே எதிரே கேட்கிறீர்கள். செங்கோன்மை என்பது வல்லாட்சி, செங்கோன்மை என்பது இதை கொண்டு போய் மோடி வைத்தாரே என்று எனக்கு ஆச்சரியமாக இருக்கிறது.
ஏதோ ஒன்று தமிழ்நாட்டில் இந்தியாவின் ஒரு மூலையில் உள்ள ஒரு மக்களுக்குரிய பண்பாடு. நம்மை தவிர உலகத்தில் செங்கோல் வைத்திருக்கிறவன் வேறு எவனும் கிடையாது. தமிழர்கள் மட்டும்தான் வைத்திருந்தார்கள். பாண்டியன் நெடுஞ்செழியன் கோவலனை கொன்று விட்டான், அநியாயமாக கொன்று விட்டான். கொன்றவுடன் நம்முடைய செங்கோல் வளைந்து விட்டது என்று சொல்கிறார் நம்முடைய இளங்கோடிகள். அப்புறம் பிழை செய்து விட்டோமே என்று தன்னைத்தானே மடித்து கொள்ளுகிறான், சாகிறான். அவனுடைய உயிர் போகிறதான். போகிற போது அது நேரடியாக போக வேண்டிய இடத்துக்கு போக வேண்டியதானே, நேரே போய் செங்கோலை, வளைந்திருந்த செங்கோலை நிமிர்த்து விட்டு போனது என்று சொல்வார். நீதியை கொன்று விட்டான், தான் செத்ததின் மூலம் நீதியை நிமிர்த்து விட்டான். இந்த மாதிரி ஒரு காப்பியம் உலகத்தில் உண்டா? இந்த மாதிரி பேச தெரிந்த இனம் உலகத்தில் உண்டா? இதெல்லாம் விட்டு இதை இந்த மோடி எதையோ கண்டுபிடித்து இந்த செங்கோலை கொண்டு போய் அங்கே வைத்தால் அரசியல் சாசனத்தை தான் நான் நடத்துகிறேன். அரசியல் சாசனம் என்ன பெரிய பிடுங்கி நான் கேட்கிறேன், பெரிய பிடுங்கி மாதிரி பேசுகிறீர்களே, அரசியல் சாசனம் என்ன அரசியல் சாசனம்? நீ 370வது பிரிவுப்படி நம்ப மாட்டேன் என்று சொன்னுங்கிற ஷேக் அப்துல்லாவுக்கு நாங்கள் அரசியல் சாசனத்தில் உனக்கு தனியான சிறப்பு மதிப்பு அளிக்கிறோம். நாங்கள் சட்டம் செய்தாலும் நீ ஒப்புக்கொண்டால்தான் அந்த சட்டம் உனக்கு செல்லுபடியாகும் என்றெல்லாம் நீங்கள் எழுதி கொடுத்து அடிப்படை சட்டத்தில் சேர்த்து, அடிப்படை சட்டத்தில் ஃபண்டமெண்டல் ரைட்ஸோடு சேர்த்து நீங்கள் அரசியல் சாசனம் வைத்தீர்கள். கிழித்தெறிந்து விட்டாரே மோடி. நான் மோடி சிறப்பு என்பதெல்லாம் என்னுடைய கருத்து. கிழித்தெறிந்து விட்டார். என்ன அரசியல் சாசனம் பெரிய புனிதமானது? இன்னும் குண்டாஸ் ஆக்ட் வைத்திருக்கிறாயே வெள்ளைக்காரன் போல. இதை புதிய அரசியல் சட்டம் செய்கிற மோடி அரசும் ஏற்றுக்கொள்கிறது. கேள்வி கேட்பாடு இல்லாமல் சரிய வைக்கிற அதிகாரம் வேண்டும். ஏனென்றால் we have to curb terrorism. என்ன டெரரிசம்? நீங்கள் வைத்திருக்கிற மனிதர்களெல்லாம் டெரரிஸ்டா? வைகோவை ஒரு முறை உள்ளே வைத்தீர்கள், டெரரிஸ்டா? அவர் உங்களுக்கு வேண்டாத மனையெல்லாம் உள்ளே வைப்பதற்கு சட்டம் வைத்துக் கொள்கிறீர்கள். பெரிய புனிதத்தன்மை, ஹோலி குரானா? அது மாற்றவே முடியாததா? அது 100,000 மாற்றங்களுக்கு உட்பட்டது. நீ நினைத்தால் அடிப்படை சட்டத்தையே கிழித்தடித்து விடுவாய். அப்புறம் என்ன பெரிய வி நீல் டவுன் பிஃபோர் கான்ஸ்டிடியூஷன், என்ன பெரிய இது இருக்கிறது? சும்மா இதெல்லாம். அதாவது அறத்தின் சின்னமாக செங்கோலை ஆக்கினான் தமிழன். செங்கோல் படி அவன் ஆளவில்லை என்றால் கொடுங்கோல் மன்னர் வாழும் நாட்டில் கடும்புலி வாழும் காடு நன்றே என்று நம்முடைய தமிழ் சொல்லுகிறது. செங்கோல் படி வாழ்கின்றவனுடைய நாட்டிலே இருக்கலாம். தமிழ்நாட்டிலே நீ வாழ வேண்டுமா, சிங்கப்பூரிலே வாழ வேண்டுமா என்று என்னை கேட்டால், சிங்கப்பூர் எனக்கு குடியுரிமை அளித்தால் சிங்கப்பூரிலே வாழ்வதைத்தான் நான் மதிப்பேன். ஏனென்றால் நான் குண்டாஸ் ஆக்டிலே வைக்கப்பட மாட்டேன், குற்றம் செய்யாமல் தண்டிக்கப்பட மாட்டேன். ராத்திரி 12 மணிக்கு ஒரு பெண் தன்னந்தனியாக சிங்கப்பூரில் நடமாடலாம், ஒரு கேடும் வராது என்று அந்த பெண்கள் நம்புகிறார்கள். சிங்கப்பூர் பாஸ்போர்ட் வைத்திருக்கிறவனுக்கு இவன் நேர்மையான குடிமகனாக இருப்பான் என்று உலக நாடுகளிலெல்லாம் சோதனை இல்லாமல் உள்ளே விடுகிறார்கள். சிங்கப்பூர்காரன் ஒருவன் அமெரிக்காவிலே குற்றம் செய்துவிட்டால் அதை நாங்கள் விசாரிக்கிறோம், அவனை என்னிடம் அனுப்பி வையுங்கள் என்று சொன்னால் நேர்மையாக அவர்கள் விசாரிப்பார்கள் என்று குற்றவாளியை சிங்கப்பூருக்கு அனுப்பி வைக்கிறார்கள். நம்முடைய நாட்டில் நீ கேட்டால் அனுப்புவானா? இந்தியா சொல்கிறது அனுப்பி வை, நான் விசாரிக்கிறேன் என்று. திருட்டு போய் வைங்க, அந்த பக்கம் போக விட்டுருவாங்கன்னு சொல்லி அவன் அனுப்ப மாட்டான். என்ன பெரிய ஹோலி குரான் இதுன்னு என்று கேட்கிறேன் நான். இந்த அரசியல் சாசனம் இதெல்லாம் சும்மா வெட்டி பேச்சு, ஆகாத பேச்சே பேசுகிறீர்கள் பெரும்பான்மையாலும். ஆகவே செங்கோல் என்பது தமிழனுடைய மாண்பு, தமிழுடைய கலாச்சாரம். திருக்குறள் போற்றிய செங்கோல், செங்கோன்மை என்று 10 அதிகாரம் எழுதுகிறார். மூடனா திருவள்ளுவர். ஒரு மனிதனை ஒரு மனிதனை நேராக்கிவிட்டால் நாடு நேராகிவிடும் என்று நினைக்கிறார். இங்கே 540 முட்டாளை அல்லவா நேராக்க வேண்டும்? 234 முட்டாளை அல்லவா நேராக்க வேண்டும்? ஜனநாயகம் என்பது சிறந்ததல்ல, வேறு வழி இல்லை. ஒரே ஒரு சிறப்பு அதற்கு இருக்கிறது, ஆட்சியை மாற்ற முடியும், மற்ற அமைப்பில் மாற்ற முடியாது. தப்பான மன்னன் அமைந்து விட்டால் மாற்ற முடியாது. ஹிட்லர் அமைவானே, அதில் முசோலினி அமைவானே, என்ன அது மாதிரி மனிதர்களை நம்ம ஒன்றும் செய்ய முடியாது. கொடுமை தாங்க முடியாத கொடுமையாக இருக்கும். ஆனால் இது ஜனநாயகத்திலேயே இந்த கொடுமைகள் பூராவையும் செய்கிறார்கள். ஆளுகின்ற மனிதனுக்கு என்ன எல்லையற்ற அதிகாரம்? இவனுடைய அதிகாரத்தை கட்டுப்படுத்துவதற்காகத்தானே நீதிமன்றம் தனியாக அமைந்தது. மேக்னா கார்ட்டா என்று நீங்கள் போற்றுகிறீர்களே, மேக்னா கார்ட்டாவுக்கு இங்கிலாந்தினுடைய மன்னன் தலை வணங்கினான். ஐ ஆம் ஆல்சோ ஈக்குவல் பிஃபோர் லா என்பதை ஒரு மன்னனை ஒப்புக்கொள்ள வைத்தார்கள் மக்கள் போராடி.
அதனாலே அதுக்கு மேக்னா கார்ட்டா என்று பெயர். 1200 நடந்தது. வெள்ளைக்காரன் 1200 உரிமைகளுக்காக போராடி மன்னனை தலைகுனிய வைத்து விட்டான். இங்கே ஒரு முதலமைச்சரை தனி உணிய வைக்க முடியவில்லை. அவர் வைத்தது தான் சட்டம். இப்போ விஜய் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. விஜய் 2026 தேர்தலில் நிற்க போகிறேன்னு சொல்கிறாரு. நீங்கள் அவரோட படம் நடிச்சிருக்கீங்க, உங்களுக்கு கொஞ்சம் படம் நடித்தது வேற. இது அவரோட நீங்கள் இவ்வளவு கேள்விகள் கேட்டீர்களே, அவர்களெல்லாம் நடித்தேன் நான். அவரோட நீங்கள் கூட்டணி கிடைச்சா போய் இவ்வளவு கேள்விகள் கேட்டீர்களே, அவர்களெல்லாம் நான் நடித்தேன். நேரடி பழக்கம் இருக்கும்ல உங்களுக்கு? சரி சொல்லுங்கள். அவர் விஜய் கூட்டணி கழிச்சா நீங்கள் போவீங்க? ஆடாடாடாடாடா, அவர் இன்னும் வெளிப்படவே இல்லை. வெளிப்படட்டும். அவர் என்ன சொல்ல வருகிறார், எதற்காக நிற்கிறார், எதை எதிர்க்கிறார், இதெல்லாம் ரொம்ப முக்கியமானது. யாரை எதிர்க்கிறார்? பிஜேபி எதிர்க்கிறாரா, திமுகவை எதிர்க்கிறாரா, ஊழலை எதிர்க்கிறாரா, அல்லது எதையெல்லாம் எதிர்க்கிறார், எதையெல்லாம் பாராட்டுகிறார், எதெல்லாம் மக்களுக்கு தீங்கு என்று நினைக்கிறார் என்பதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக வெளிப்படட்டும். வெளிப்பட்ட பிறகு தானே அவரே யார் என்று நமக்கு தெரியும். இன்னார் மகன் இன்னார் என்று தெரிவது முக்கியம் இல்லையா? அரசியல் முகம் என்ன? வாட் இஸ் ஹிஸ் பொலிட்டிக்கல் ஃபேஸ்? வாட் இஸ் ஹிஸ் பொலிட்டிக்கல் பாலிசிஸ்? வாட் ஆர் ஹிஸ் பாலிசிஸ் என்பதுதானே முக்கியமானது. வெளிப்படட்டும், பேசுவோம். இப்போ என்ன வந்தது? நன்றி சார். வாட்ஸ்அப் வழியாக இங்கிலீஷ் கஃபே மூலம் உங்களுடைய ஓய்வு நேரத்தில் ஆங்கிலம் கற்கலாம். மேலும் விவரங்களுக்கு 7418809324 இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. இதுதான், இது மட்டும்தான். Paneerna Milky Mist. Only Milky Mist. மின்னம்பலம்.com தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.